அதாவது இப்போ ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்முடைய உணர்வுகள் எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த பூமியில தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டே இருக்கு. அது ஈர்ப்பு சக்தியா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள், எப்படி நீங்க இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர் ஃபீட்பேக் கொடுத்ததை பார்த்தீங்களோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதே எதிர்ப்பு சக்தியிலே தொடர்ச்சியா ஒரு நபர் இருந்துகிட்டே இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றம் வராது. எப்ப பாரு இன்னும் கவலை, டென்ஷன், கோபம், துன்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம். சோ இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயங்க. ரெண்டு ஹார்மோன், ரெண்டு விதமான ஹார்மோன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். அதாவது ஒரு நபர் இந்த மாதிரியான பேட் ஃபீலிங், கீழ்நிலை உணர்வுகள்ல இருக்கும்போது அவருடைய உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதாவது நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு சொன்னா மூளை. அந்த மூளை தான் உடம்புல இருக்கிற எல்லா விதமான உறுப்பையும் சரியா வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஒரு நபருடைய உடம்புல சுரக்க ஆரம்பிச்சதுன்னா மூளை சரியா வேலை செய்யாது. மூளை சரியா வேலை செய்யாது. உதாரணமா கோபமா ஒரு நபர் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாரு. ஆனா கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுற வார்த்தையை கேட்கவே முடியாது. அதே போல பயம் ஆயிருச்சுன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஒரு நபருடைய உடம்புல சுரக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சதுன்னா எந்த விஷயமும் நல்ல விஷயமா நடக்காது. மேலும் பல பிரச்சனையை வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டுரும் இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன். சோ இது எப்ப சுரக்கும் அப்படின்னு சொன்னா பேட் ஃபீலிங்ல இருக்கும்போது. பேட் ஃபீலிங்னு சொல்லும் போது நிறைய இருக்குங்க. நீங்க ஒவ்வொன்னா என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் போடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து நாம எப்படி பாசிட்டிவா மாற போறோம், அதுல இருந்து எப்படி நம்மள எதிர்ப்பு சக்தியில இருந்து ஈர்ப்பு சக்திக்கு மாற போறோம் அப்படின்ற விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனை அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்க அப்படின்றத எழுதுங்க, நோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். உங்ககிட்ட நோட்டோ பென் இருந்தா இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப வரைக்கும் எத்தனை அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்க, எத்தனை அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. ஒருத்தர் உடனே போட்டாரு 0 அப்படின்னு சொல்லிட்டு. 1, 3, 1, 2. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பல 0, 3, 5, 0. uncountable 8, 0, 3, many, countless, 15. ஓகே, ஹியூஜ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சரை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது நீங்க இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நபர் வேற, இப்போ நீங்க இருக்கிற நபர் வேற. ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்னதுல உங்களுக்கு பல விஷயம் புரியும் போது ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைச்சிட்டே வரும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நபர் நீ வேற, இப்ப இருக்கிற நபர் நீங்க வேற. இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன போடுறாங்கன்னா நம்பர் கேட்ட உடனே 0, 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் நம்பர் போடுறாங்க. ஒரு முக்கியமான கோட் இருக்கு, அது சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், யாரிடம் இல்லையோ அவரிடம் இருக்கிறதும் எடுக்கப்படும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு மேலும் அதிகமாக கொடுக்கப்படும், யாரிடம் இல்லையோ அவரிடம் இருப்பதும் எடுக்கப்படும். இப்போ அதிர்ஷ்டம் வாழ்க்கையில எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் வேணும்னு ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். யாருக்கு இல்லாம இருக்கும்? அப்போ எத்தனை அதிர்ஷ்டம் காலையில இருந்து பாத்தீங்கன்னு கேட்டா 0ன்னு சொல்றீங்க, 1ன்னு சொல்றீங்க, 2, 3ன்னு சொல்றீங்க.
இந்த கான்செப்ட் இதையே நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கணுங்க. அதாவது எப்படி பேட் ஃபீலிங்ல இருந்தா அந்த எனர்ஜி ஃபீல் வெளியே போகுமோ, அதே போல அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபீலே உங்ககிட்ட இல்லாம, அதிர்ஷ்டத்தையே நீங்க பார்க்காம எப்படி உங்க வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டம் வந்து சேரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நபர் சந்தோஷமா இருந்தா சந்தோஷத்தை அதிகப்படுத்துற நபர்கள் வந்து லைஃப்ல சேருவாங்க. கவலையா துக்கமா இருந்தா கவலையை அதிகப்படுத்துற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அப்போ அதிர்ஷ்டம்ன்ற ஒரு ஃபீல், ஒரு உணர்வையே நாம உருவாக்காம அதை கண்டினியூ பண்ணாம எப்படி நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து சேரும்? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட், காந்தம். இப்ப இந்த ரெண்டு காந்தத்தையும் நான் என்ன பண்றேன்னா கிட்ட கொண்டு வரேன். ஆனா என்ன ஆகுதுன்னா ஒட்ட மாட்டேங்குது. என்ன ஆகுது? ஒட்ட மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி. இது என்னன்னா நீங்க எதிர்பார்த்த பொருள், நீங்க கேட்கிற பணம், வேலை, உங்க உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ, சந்தோஷம், நிம்மதி, பீஸ்ஃபுல்லான எல்லாமே இதுதான். இது நீங்க இப்போ ரெண்டு கிட்ட வருது. நீங்க எதிர்ப்பு சக்தியில இருந்தா என்ன நடக்கும்னா கிட்ட வந்தாலும் ஒட்டாது. நீங்க எதிர்பார்த்த பணம் உங்ககிட்ட வந்தா கூட இங்க பாருங்க சேராது. கிட்ட வரும் ஆனா ஒட்டாது. இதுவே இதை எதிர்ப்பு சக்தியிலிருந்து ஈர்ப்பு சக்திக்கு நாம மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஒட்டிக்கும். பாருங்க, ஒட்டிக்கும். விழல. உங்ககிட்ட பணம் வந்தா உங்ககிட்ட தங்கும், சந்தோஷம் உங்ககிட்ட தங்கும், நிம்மதி வந்தா தங்கும். இது எல்லாம் யார்கிட்ட தங்கும்னா இந்த ஈர்ப்பு சக்தி உள்ள நபர்கள் கிட்ட மட்டும்தான் தங்கும். அப்ப நாமெல்லாம் ஈர்ப்பு சக்தி உள்ள நபரா மாறணுமா வேண்டாமா? கண்டிப்பா மாறணும். இப்போ இந்த தாயத்து வாங்கி போறது, எந்திரம் வாங்கி போறது, அதெல்லாம் வாங்கி போட்டா அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டா, யாரு ஏற்கனவே ஈர்ப்பு சக்தியில் இருக்கிறாங்களோ, ஏற்கனவே சந்தோஷமா ஜாலியா இருக்காங்களோ, அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி போட்டா வேலை செய்யும். ஏற்கனவே ஒருத்தர் எப்ப பாரு அவங்க வந்து நெகட்டிவ் ஃபீல்ல ரொம்ப வைப்ரேஷன் அப்படியே லோவா இருக்காங்களோ, அவங்க கிட்ட அது வந்துச்சுன்னா அந்த கல்லே கெட்டு போயிடும், அந்த கருகாலி மாலையே கெட்டு போயிடும், அந்த அதிர்ஷ்ட கல்லே கெட்டு போயிடும். ஏன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல். எதுல? நெகட்டிவ் ஃபீலிங் இவங்க ரொம்ப பவர்ஃபுல், ஓவர் பவர்ஃபுல் நெகட்டிவ் ஃபீலிங். அப்போ ஒரு சின்னதா ஒரு பாசிட்டிவ் ஃபீலை கொண்டு வந்து வச்சுட்டு இவர் நெகட்டிவ்ல பெரிய லெவல்ல இருக்காரு, இவர்கிட்ட கொண்டு வந்தா வேலையாகுமா? வேலையே ஆகாது. அதனாலதான் பல பேருக்கு வேலையே ஆக மாட்டேங்குது, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, ஒண்ணுக்கு உதவ மாட்டேங்குது. சோ இந்த கிளாரிட்டி இல்லாம, இந்த தெளிவு இல்லாம தாயத்துக்கு ஒரு 5000, கருங்காலி மாலைக்கு ஒரு 2000, அது இல்ல ஜோசியரை மாத்து, சரி ஓகே அவர்கிட்ட இருந்து ஒரு கல்லை வாங்கு, சரி அதுவும் வேலைக்காகல, அடுத்த ஆளை பாரு, அடுத்த கோயிலை பாரு, அடுத்த பூசாரியை பாரு, அடுத்த குருவை பாரு, அடுத்த கிளாஸை பாருன்னு சொல்லிட்டு இதைத்தான் மாத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர பல பேரு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த சக்தி, இதை எதிர்ப்பு சக்தி என்ன, ஈர்ப்பு சக்தி என்னன்னு பார்த்து இதை மாத்த மாட்டேங்கிறாங்க. இதை என்ன மாட்டேங்கிறாங்க? இதை மாத்த மாட்டேங்கிறாங்க. இத மாத்திட்டா அவங்க வாழ்க்கை மாறிடும். ஏன்னா காந்த மாதிரி தான் நம்ம தேவைப்படுற, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த ஒவ்வொரு பொருளுமே ஒரு காந்தம். இது நாமளும் ஒரு காந்தம். கரெக்டா நாம மேட்ச் ஆனோம்னா ஒட்டிக்குங்க. இப்ப நீங்க என்ன சொல்லலாம், இது என்னங்க சும்மா காந்தம், காந்தத்தை கூட அப்படி ஒட்டினா ஒட்டதான் ஒட்டும், நாம என்ன காந்தமா? நம்ம என்ன பார்க்க காந்தம் மாதிரியா இருக்கும், மேக்னெட் மாதிரியா இருக்கும்? இல்ல இந்த பொருள்லாம் பார்க்க மேக்னெட் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு சந்தேகம் வரும். அதுக்கான ஒரு கிளாரிட்டி, முதல்ல யாரெல்லாம் காந்தமா இருக்காங்க, யாரெல்லாம் காந்த தன்மையில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது பூமி, வலது பக்கம் இருக்கிறதும் பூமி தான். இந்த பூமி ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யுது, வடதுருவம் நார்த் சவுத் மாதிரி வேலை செய்யுது, அதை சுத்தி காந்த அலைகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பிக்சரா அறிவியல் பூர்வமா எடுத்து போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன புரியுதுன்னா நம்ம பூமி ஒரு காந்தம், ஆனா இது வட்டமா இருக்கக்கூடிய ஒரு காந்தம், அதாவது உருளையா இருக்கக்கூடிய ஒரு காந்தம் அப்படின்னு புரியுது. இது என்னன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள்,
இதுக்கு பேரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நபரையுமே சுத்தி இருக்குது. உங்களை சுத்தி இருக்குதான்னு கேட்டா ஆமா உங்களை சுத்தி இருக்குது. என்ன சுத்தி இருக்கான்னு கேட்டா ஆமா என்ன சுத்தி இருக்குது. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபரையுமே இந்த மாதிரி ஒரு மின்காந்த அலைகள் சுத்தி தான் இருக்குது. அப்போ நீங்களும் ஒரு காந்தம்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்களும் ஒரு காந்தம் அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? அடுத்ததா பாருங்க, ஒரு இலை, அந்த இலையை சுத்தி இருக்கக்கூடிய காந்த சக்தி. ஒரு ஆப்பிள் பழம், அந்த ஆப்பிள் பழத்தை சுத்தி இருக்கக்கூடிய காந்த சக்தி. அடுத்ததா அந்த ஸ்பேனர், அடுத்ததா சாவி. இதுக்கெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அப்படின்றத இப்ப நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொன்றுமே காந்தம் தான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே காந்தம் தான். அந்த காந்தம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்மளை எப்படி நாம அந்த ஈர்ப்பு சக்தி உள்ள மிகப்பெரிய காந்தமா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை எப்படி ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு காந்தமா மாத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு அருமையான வரிங்க. அதாவது ஏன் இந்த கல்லெல்லாம் சிலருக்கு தான் வேலை செய்து பலருக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, சிவனின் பாதத்தில் இருக்கும் கல்லானாலும் சரி உன் உள்ளம் மாறாமல் எதுவும் மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவனின் பாதத்தில் இருக்கும் கல்லானாலும் சரி உன் உள்ளம் மாறாமல் எதுவும் மாறாது. ஏன்னா இங்கிருந்து என்ன மாதிரியான எண்ண அலைகள், உணர்வு அலைகள் வெளிப்படுதோ அதுதான் அதை மேக்னெட்டா அப்படியே காந்த மாதிரி உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு லைஃப்ல சந்தோஷமா அதிர்ஷ்டத்தை உணர ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில மேலும் அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும். ஆனா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, என்னங்க இது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, என்னங்க சொல்றது, ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா, குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க வாழ்க்கை மேலும் மேலும் அதே தாங்க அதிகமாகும். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய அறிவியலே அதுதான். நாம என்ன மாதிரியான உணர்வுல தொடர்ச்சியா இருக்கிறோமோ அதுதான் அதிகமாகும். அதுதான் நம்ம வாழ்க்கையில அதிகமாக சேரும். அதை மாத்தாம நம்ம வாழ்க்கையில எதையும் மாத்த முடியாது அப்படின்றத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தங்க காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கு நான் பிரம்ம முகூர்த்தத்துல முழிச்சிட்டேங்க, 10 நிமிஷம் தினமும் அரை மணி நேரம் அப்படியே தியானம் பண்ணி இறைவா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் பண்றேங்க, ஆனா என் லைஃப் மாறவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. அது இப்ப காட்டுறாரு பாருங்க. இப்ப இந்த வீடியோல வர ஒரு அம்மா, அந்த அம்மா தான் என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு இந்த அம்மா தாங்க காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கே எல்லாம் பண்றாள். இவங்க என்ன பண்றாங்க, கண்ணை தேய்ச்சிருக்க, கண்ணு ஒரே எரிச்சலா இருக்குமே. காலையில வேகமா எந்திரிக்கணும். 8 மணிக்கு எந்திரிச்சா என்னம்மா காலை நொன்ற விழுந்துட்டியா? இல்ல கால் பிடிச்சுக்கிட்ட லேசா இங்கிருந்து பிடிக்குமே. எந்திரிக்கல, காலையில வெள்ளன எந்திரிக்கணும். அதெல்லாம் உனக்கு அது எங்க தெரிய போகுது, உனக்கு அறிவும் இல்ல. காலை 10 மணிக்கு தானே எந்திரி பண்ணி போகுது. என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. உங்க அப்பா வளர்ந்துருக்க முடியுமா? நான் இல்லைன்னா நீ ஏமாந்துட்டா, நீ சீக்கிரமா இழுத்து போட்டு செஞ்சு நீ ஏமாந்து இப்பயும் போட்டுட்டு எந்திரிக்கலாம்னு பேசினா என்ன பண்றது? டைமை பத்தி நீ பேசிட்டே இருக்க, எந்திரிக்கிறத பத்தி நீ பாத்துக்க. இங்க பாரு, கால் பண்ணா பாரு. எதுக்குங்க கால் பண்றா? இதுக்கு கால் பண்றா? ரூம்குள்ள இருந்து எதுக்கு உனக்கு சாவி குடுக்குறா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கமா? நீ பாத்துக்க, நீ தேவையில்லாம கையா ஆட்டுறது கூட நீயா பேசுற மாதிரி இல்ல. இந்த குரங்கு பொம்மை ஒண்ணு இருந்து இப்படி டப்பரா வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கு பின்னாடி கொடுத்தா அந்த மாதிரி தான். பத்தியா அந்த மாதிரி தான் அவ சாவி குடுக்குறா, நீ ஆடுற. ஒரு தாய் உள்ளத்தை கேவலப்படுத்திட்டு மனசு கஷ்டம். நான் போறேன்டா, உன் தம்பி வீட்டுக்கு போறேன். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த அம்மா காலையில எந்திரிச்சு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே தியானம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணிரும். அந்த அம்மா 4:30 மணிக்கு எந்திரிச்சிரும். ஆனா அவங்க மருமக சீக்கிரம் எந்திரிக்காது, லேட்டா தான் எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாருங்களேன், அவங்க பண்ற விஷயம் எல்லாத்துலயுமே அவங்கள குறை சொல்ற மாதிரி, அவங்கள குத்தி காட்டுற மாதிரி, எப்படா அவங்கள போட்டு தரலாம், எப்படா அவங்கள மட்டம் தட்டி பேசலாம்னு சொல்லிட்டு அதே உணர்வுல அந்த ஒரு பேட் ஃபீலிங்லயே இருக்காங்க.
இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு எப்படி வாழ்க்கை மாறும்? இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் வந்து கோயில் கோயிலா போறேன் சார், ஒரே பரிகாரமா பண்றேன் சார், நிறைய கிளாஸுக்கு போறேன் சார், நிறைய பண்றேன் சார், எல்லாம் பண்றேன் சார், ஆனா என் லைஃப் மாறவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு வீடியோ பார்த்தோம், நம்மளுடைய உணர்வுகள் எப்படி வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த அம்மா தொடர்ச்சி என்ன மாதிரி உணர்வுகள் இருக்காங்க? ஒரு பேட் ஃபீல் கொடுக்கக்கூடிய உணர்வு, ஒரு கார்டிசோலை உருவாக்கக்கூடிய உணர்வு. அந்த உணர்வுலயே அவங்க தொடர்ச்சியா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிட்டே இருக்குது. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, அதிர்ஷ்டம் அவங்க கிட்ட வந்து சேர மாட்டேங்குது, பணம் வந்தா தங்க மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போ உங்க லைஃப்ல உங்ககிட்ட ஈர்ப்பு சக்தி அதிகமாகுதோ, உங்க உடம்புல ஈர்ப்பு சக்தி, சந்தோஷமா, ஜாலியா, நிம்மதியா, உற்சாகமா அந்த மாதிரியான உணர்வுகளை இருக்கும்போது நீங்க ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த காந்தமா மாறுறீங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு நபர், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பேட் ஃபீலிங்ல கெட்ட உணர்வுல இருக்கிறேன்னா, என்னை சுத்தி இந்த மின்காந்த அலைகள் இப்ப நான் காட்டினேன் இல்லைங்களா? இந்த மின்காந்த அலைகள் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நான் காட்டுறாத, பார்த்தா தெளிவா புரியும். இந்த மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்றது, நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கிறீங்களோ அப்போ உங்களை சுத்தி 25 அடி வரைக்கும் இந்த மின்காந்த அலைகள் விரிவடைஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 10ல இருந்து 25 அடி வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கும். ஆனா எப்பெல்லாம் பேட் ஃபீலிங், ஒரு கீழ்நிலை உணர்வு, அந்த அம்மா வந்து பண்ணிட்டு இருந்துச்சுல அந்த மாதிரி, இப்படி எப்பெல்லாம் வந்து ஒரு பேட் ஃபீலிங்குள்ள போயிறீங்களோ, பயம், பதட்டம், கோவம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கவலை இந்த மாதிரி எல்லாம் போறீங்களோ, அப்ப எத்தனை அடி இருக்குன்னு சொன்னா சுருங்கிரும். 3 அடி மட்டும்தாங்க இருக்கும். அதான் ஆரா. ஆரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த பேர்லயே பாருங்க மேக்னெட் வருது, அந்த பேர்லயே மேக்னெட் வருது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் அது எந்த அளவுக்கு அதிகமா விரிவடைஞ்சிருக்கோ உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம், ஆசீர்வாதம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அது எந்த அளவுக்கு குறைஞ்சு இருக்குதோ அப்போ இருக்கிறதும் விட்டு போக ஆரம்பிச்சிடும், இருக்கிறதும் விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, பயிற்சி பண்ணும்போது நல்லா தான் இருக்காங்க, பயிற்சி பண்ணிட்டு அவங்க பண்றதுதான் இருக்கு பாருங்க, பண்றது பூராவுமே அந்த வீடியோல பார்த்த மாதிரியே தான் இருக்குது. யாரை குறை சொல்லலாம், எப்ப எதை பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்ப பாரு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல இருக்கிறதுனால தான் அவங்க லைஃப்ல பெரிய அளவுக்கு மாற்றம்ன்றது வர மாட்டேங்குது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்ப நாம எப்படி வந்து இப்போ அதிர்ஷ்டம் 1, 2 தான் சொன்னீங்க, நாம எப்படி அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துறது, நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்து இன்னும் கொண்டு வருது, அதற்கு என்ன பயிற்சி அப்படின்னு கேட்டா, அதற்கு ஒரு பயிற்சி இருக்கு. பயிற்சி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பயிற்சி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தொடர்ச்சியா எந்த உணர்வுல இருக்கிறீங்களோ, யாரிடம் அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும், யாரிடம் இல்லையோ அவர்கிட்ட இருக்கிறதும் எடுக்கப்படும். நாம தொடர்ச்சியா எந்த உணர்வுல இருக்கிறோமோ அதுதான் நமக்கு அதிகமா வாழ்க்கையில வந்து சேரும். அது குட் ஃபீலா இருந்தா நல்லது நடக்கும், பேட் ஃபீலா இருந்தா கெட்ட விஷயங்கள் நிறைய வந்து நடக்கும். இப்ப நாம அதிர்ஷ்ட யோகம், அதிர்ஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ அத ஔவையார் சொல்லியிருப்பாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த விதமான அந்த மாதிரிலாம் இல்லாம, அதாவது கண்ணு தெரியாம இருக்கிறதோ இல்ல காது கேட்காம இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல உடல் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் கரெக்ட் தான். தூங்குறதுக்கு நமக்கு ஒரு பாய் தலைக்காணி கிடைச்சிருக்குன்னா அது அதிர்ஷ்டம். நமக்கு ஒரு வீடு இருக்குன்னா அது அதிர்ஷ்டம். குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது ஒரு அதிர்ஷ்டம். இதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. 3 வேளை நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அது அதிர்ஷ்டம். நமக்கு ஒரு வேலை இருக்குன்னா அது அதிர்ஷ்டம். ஒரு பைக் இருக்குன்னா அது அதிர்ஷ்டம். ஒரு கார் இருக்குன்னா அது அதிர்ஷ்டம். இப்படி இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து பார்த்து நீங்க அதிர்ஷ்டத்தை உணர்ந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, உங்க லைஃப்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து சேர ஆரம்பிக்கும். இதுதாங்க முக்கியமான பயிற்சி.
ரொம்ப ஈஸியா இது வந்து ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி வேலை செய்யும். தொடர்ச்சியா நீங்க என்ன உணர்வு, தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொன்றுத்துலயும் அதிர்ஷ்டத்தை பார்த்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா, அது அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா, உங்க லைஃப் வந்து அப்படியே அற்புதமா அதிர்ஷ்டம் வந்து வேற லெவல்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா முதல்ல நாம அந்த உணர்வுக்கு நம்மள டியூன் பண்ணணும். நம்ம உடம்புல இருக்க அந்த மின்காந்த சக்தியை அதிகப்படுத்தணும். அதை பண்ணோம்னா தான் அந்த மாற்றம், பெரிய மாற்றம் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் முதல்ல போட்டேன் இல்லைங்களா, என் லைஃப் இது மாறிச்சு, அது மாறிச்சு, இது மாறிச்சு, எத்தனை பேர் ஃபீட்பேக் கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கெல்லாம் முதல்ல இந்த செஷன் வரும்போது உங்களுக்கு எத்தனை அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு கேட்டா இதே தான் சொன்னாங்க. 0, 1, 2, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லைங்க, துரதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு சொன்ன நபர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த பயிற்சி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது, நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே அதிர்ஷ்டம் தாங்க, மூச்சுக்கு அது உள்ள போயிட்டு வெளியே வர்றதே அதிர்ஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் மினிமம் ஒரு நாளைக்கு அவங்க 100க்கும் மேற்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாக்குறத நான் வெறுமனே பாக்குறது மட்டும் இல்ல, போன் இருக்கு அதிர்ஷ்டம், வீடு இருக்கு அதிர்ஷ்டம், பாக்குறது இல்ல, உணர்வது, அந்த உணர்வால வெளிப்படுத்துவது. அப்படி நீங்க உணர்வால வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா மினிமம் 7 நாள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 7 நாள் உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிரும். 7 நாள்ல மாற்றம் தெரியும். ஒரே நாள்லயே முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த கோபம், பயம், டென்ஷன் இது எல்லாமே குறைஞ்சிருக்கும். ஒரே நாள் பயிற்சியிலே 7 நாள் நீங்க அதை தொடர்ச்சியா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஈஸியா இருக்கேப்பா பயிற்சி, வேற ஏதாவது பெருசா கொடுங்களேன் அப்படின்னு சொன்னான். பெருசா எதுவும் நம்ம கிட்ட இல்லைங்க. ஏன்னா அறிவுல யாரெல்லாம் தெளிவு அடைஞ்சிருக்காங்களோ, யாரெல்லாம் அறிவுல தெளிவு அடைஞ்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப அப்படியே கஷ்டமான பயிற்சியை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிவுல தெளிவடைஞ்சவங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பயிற்சியை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வர ஸ்டூடெண்ட் கிட்ட இவ்வளவு பெரிய புக்கு கொடுத்து படிப்பான்னு சொன்னா படிக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப வர நபருக்கு முதல்ல ஆ ஆ இன்னு சொல்லி சிம்பிளா சொல்லி கொடுத்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் இது சிம்பிளான பயிற்சி, ஆனா லைஃப்ல மிக மிக மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அப்படியா அப்படின்னு கேட்டா அந்த உதாரணம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில உதாரணங்கள்லாம் கூட இருக்கு. ரியல் லைஃப்ல நடந்த ஒரு உதாரணம். அதாவது இந்த ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. இந்த பறவை பறக்கிற இந்த ஸ்டோரி, அதாவது இந்த பாப்பா சவுத் ஆப்பிரிக்கா அங்க இருக்காங்க. இவங்களுடைய அம்மா, அது வந்து ஹஸ்பண்ட் இல்ல, ஒரு அம்மா தான் இந்த பாப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை கிட்ட பிரெட் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த குழந்தை பிரெட் வாங்கிட்டு அப்படியே ஜாலியா வரும்போது ஒரு நபர் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டுக்கிறாரு. ஒரு நபர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டுக்கிறாரு. அந்த போட்டோ வைரல் ஆயிடுச்சு. இப்பதான் எதை பார்த்தாலும் போட்டோ எடுத்து உள்ள போட்டுறாங்களே உடனே, அந்த போட்டோ வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரெட் கம்பெனி அந்த குழந்தைய பிராண்ட் அம்பாசிடரா ஆக்கிட்டாங்க. அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கொடுத்துட்டாங்க. பிளஸ் அந்த குழந்தை ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை நாங்க வந்து பாத்துக்கிறோம், அதுக்கான செலவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சோ அந்த இடத்துல நல்லா பாருங்க, அந்த குழந்தைக்கு கிடைச்சதுனால, இதெல்லாம் கிடைச்சதுனால சந்தோஷமா இல்ல, அந்த குழந்தை சந்தோஷமா இருந்ததால இந்த விஷயம் கிடைச்சிருக்கு. அதான் தெளிவா புரிஞ்சுக்கணும். எனக்கு முதல்ல ஒரு பணம் வரட்டும், முதல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கட்டும், முதல்ல ஒரு 2 லட்சம் வரட்டும், மாமியார் பிரச்சனை எல்லாம் முதல்ல தீரட்டும், அப்புறமா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ இருக்கிற சந்தோஷம், இருக்கிற அதிர்ஷ்டத்தை நாம பார்த்து அந்த உணர்வை தொடர்ச்சியா நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமோ அப்பதாங்க மேலும் 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 பல அதிர்ஷ்டம் வந்து வாழ்க்கையில சேர்ந்துகிட்டே இருக்கும், குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களால நம்பர் போட்டு எண்ண முடியாது, உங்களால நம்பர் போட்டு எண்ண முடியாது. அது ஒரு அன்லிமிட்டடா போயிருக்கும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா இதுதாங்க பயிற்சி. நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து
ஏன் இப்போல இருந்தே கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைச்சது, எதெல்லாம் நம்ம கிட்ட அதிர்ஷ்டமா இருக்கு அப்படின்றத கரெக்டா பாருங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நேத்து எதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சிந்திச்சு பாருங்க. அந்த சந்தோஷத்தை, அந்த அதிர்ஷ்ட உணர்வை வெளிப்படுத்தி பாருங்க. அது வெளிப்படுத்தும் போது அந்த வீடியோல போட்ட இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களை விட்டு அந்த எண்ண அலைகள் என்ன, அந்த உணர்வலை வெளியே போகும். அது மேலும் பல அதிர்ஷ்டத்தை அப்படியே காந்தம் மாதிரி கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில சேர்க்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். போன செஷன் அட்டன் பண்ண 100 பேருக்கு மேல எல்லாருடைய லைஃப்லயுமே சேஞ்ச். ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, எல்லாருடைய லைஃப்லயுமே சேஞ்ச். எல்லாருக்குமே வந்து சேர்ந்துருச்சு. அத்தனை பேருக்கு வந்து அதிர்ஷ்டம்லாம் என்ன முடியல சார், அவ்வளவு வந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு. சோ அதே மாற்றம் உங்க எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளான இந்த விஷயம் தான். காலையில எந்திரிச்சு நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சு பாருங்க. அடுத்து ஒவ்வொன்றுத்திலயும் அதிர்ஷ்டத்தை பாருங்க. ஒவ்வொரு செயல் செய்யும் அதிர்ஷ்டத்தை பாருங்க. நைட்டு தூங்கும் போது நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 100 எல்லாம் இருக்காது, 200 300 வந்து சேர்ந்திருக்கு நாளைக்கு ஒரே நாள்ல. இன்னைக்கு 0ன்னு போட்டவங்க, 1ன்னு போட்டவங்க, 2ன்னு போட்டவங்க, 5ன்னு போட்டவங்க, 0வே 5 முறை போட்டாங்க. 0 0 0 0 0ன்னு. அவங்களே நாளைக்கு 100 சார், 110 வந்துருச்சு, 200 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலயும் என்ன பண்ணா அந்த அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் 100 அதிர்ஷ்டத்துக்கு மேல ஒரு நாளைக்கு பார்த்து அந்த உணர்வை ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா பல விஷயம் நடக்கும். அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா நடக்கும். ஏன்னா நீங்க எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சில டியூன் பண்றீங்களோ அந்த மாதிரியான விஷயம் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை ஒரு நாளைக்கு 100 அதிர்ஷ்டத்துக்கு மேல பார்த்து அந்த உணர்வை வெளிப்படுத்த 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 உங்க உடம்பு மிகப்பெரிய காந்த சக்தியா மாறி அந்த எதெல்லாம் உங்களுக்கு பல வருஷம் வேணும் எதிர்பார்த்து நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிரும். பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும், பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும். இப்பவே நிறைய பேர் ஐயோ சந்தோஷமா இருக்குங்க, ஃபீலிங்கா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுதான் முதல் பயிற்சி. நம்ம நாளை மறுநாள் போகும்போது இன்னும் இதுல அடுத்த கட்டம் என்ன போகணும் அப்படின்றத நாம என்ன பார்ப்போம். சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படின்றத விட அதுல எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறோன்றதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்றத ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு சொல்றேங்க. அதாவது ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்னா அதிர்ஷ்ட யோகம், அதிர்ஷ்டம்னா என்ன, இந்த கல்லு வாங்கி போட்டா, அதை வாங்கி போட்டா, இதை வாங்கி போட்டா, எல்லாத்தையும் வாங்கி போட்டா நம்ம லைஃப் சூப்பரா மாறிடும் அப்படின்னு யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ, குட் ஃபீல், ஈர்ப்பு சக்தியில இருந்தா அவங்களுக்கு மாறும். எதிர்ப்பு சக்தியில இருந்தா அந்த கல்லே வேலை செய்யாம போயிருமா, அதுவே கெட்டு போயிருமா, அவங்க கிட்ட வந்து அதுவே ஒர்க் ஆகாதான், அதனாலதான் இவ்வளவு நாள் ஒர்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ரெண்டாவதா நம்ம நிறைய கிளாஸுக்கெல்லாம் போய் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சா நம்ம லைஃப் சூப்பரா மாறிடும் கோயிலுக்கெல்லாம் போனா அப்படின்றத தாண்டி எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோன்றதை விட எந்த அளவுக்கு தெளிவடைகிறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அந்த ராமு சோமுன்ற கதை மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள எத்தனை பேர் இன்னும் சோமு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நானும் நிறைய கத்துக்கிட்டேங்க, ஆனா இன்னும் வந்து பெருசா வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சோமு மாதிரியான கேரக்டர். அதுல இருந்து நாம சூப்பரா ராஜா மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சேஞ்ச் ஆக முடியும். கத்துக்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா நமக்கு தெளிவாகிக்கிட்டே போகும். அதுக்கு நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ள வேண்டும். அதாவது நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் அது குருவா ஒரு நபரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம புரிஞ்சுக்கிற விஷயம் நமக்கு நம்முடைய அறியாமையை நீக்கி வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக உதவணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற வெந்த புண்ல வேலை பாய்ச்சுற மாதிரி ஏற்கனவே ஒரு குற்ற உணர்ச்சியோட போன நபரை நீ வந்து ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லை, அதுக்கு சரியில்லை, பாவம் பண்ணிதான் பிறந்த அது இதுன்னு சொல்லி உங்களை இன்னும் மேலும் குற்ற உணர்ச்சி சைக்காலஜியா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து மீண்டு வர்றதே ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா ஆயிடும். அடுத்ததா தெளிவா புரிஞ்சது, அந்த வீடியோல இருந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான உணர்வுல இருந்தா எது நம்மளை சுத்தி வெளியே போய்கிட்டே இருக்குன்றது. சோ நாம மட்டும், அதாவது இங்க இருக்கிற எல்லாமே காந்தம் தான், நாம ஒரு காந்தம், இந்த பூமி ஒரு காந்தம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே ஒரு விதமான காந்தம் தான்.
நம்மளுடைய காந்த சக்தியை நாம அதிகப்படுத்திட்டோம்னா நமக்கு தேவையான பணம் வந்து சேரும். உடம்புல நோய் இருந்தா சரியாகும், வீட்டுல பிரச்சனை இருந்தா சரியாகும், ஃபேமிலியில பிரச்சனை இருந்தா சரியாகும். என்னன்னா நம்ம நடக்கணும்னு நினைச்சோம், கல்யாணம் நடக்கணும்னா நடக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும்னா கிடைக்கும், இல்ல வேற ஏதோ அதிர்ஷ்டம் வந்து சேரணும்னா சேரும். இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா எதிர்ப்பு சக்தியில இருந்தா எப்படின்னா, காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு பிரபஞ்சம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் நல்லா யோகா அது இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த மருமகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாமியாரா இருந்தாலும் சரி, மாமியாரை பத்தி தப்பு தப்பா பேசுற மருமகளா இருந்தாலும் சரி, 2 பேரையும் சமாளிக்க முடியாம மாட்டிட்டு முழிக்கிற ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே சுரக்க போறது என்னமோ கார்டிசோல்ன்ற ஹார்மோன் தான். அதனாலதான் சொன்னேன், ஒரு நபரை மாத்துனா 1000 பேருடைய நபர்ல லைஃப் சேஞ்ச் ஆகும். அந்த அம்மா போட்ட டார்ச்சர்ல எத்தனை பேரோட லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். சோ அதிர்ஷ்டம் இதுல ரொம்ப முக்கியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சிவனோட பாதத்துல இருக்கிற கல்லா இருந்தாலும் உன் உள்ளம் மாறாமல் எதுவும் மாறாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இத தெள்ள தெளிவா தீர்க்கமா எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி படிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளம் மாறணும் அப்படின்னு சொன்னா, யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், யாரிடம் இல்லையோ அவரிடம் இருப்பதும் எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதிர்ஷ்டம்ன்ற உணர்வை நாம உணர 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 உணரத்தான் நம்ம வாழ்க்கையில மேலும் பல அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதுதான் இந்த பிரபஞ்ச நியதி, அதுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபிள், குவாண்டம் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லா. நீங்க என்ன மாதிரியான உணர்வுல இருக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட பொருள்கள், நபர்கள், சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பீங்க, கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுதான் பிரபஞ்ச நியதின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குதான் பயிற்சி. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சதுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா நீங்களே அதிசயப்படுற அளவுக்கு மாற்றம் தெரியும். இதை தொடர்ச்சியா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, எப்படி நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு இது மாறிச்சு இவங்களுக்கு இது மாறிச்சு சொல்லிட்டு ஃபீட்பேக் போட்டணும், அந்த லிஸ்ட்ல அடுத்த ஃபீட்பேக் உங்களுடையதா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஃபீட்பேக் உங்களுடையதா இருக்கும். நான் பல வருஷம் இது நடக்கணும்னு நினைச்சேன், இப்ப நடந்துருச்சுங்க. ரொம்ப வருஷமா நடக்காது, இப்ப கிடைச்சிருச்சுங்க. பணம் இப்ப எனக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க, என் உடம்பு எனக்கு வந்து சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியான எளிமையான பயிற்சி செஞ்சீங்கன்னா லைஃப்ல மிக மிக மிகப்பெரிய மாற்றம். இது நம்மளுடைய முதல் பயிற்சி. ஸோ நாளைக்கு நீங்க செஷனுக்கு வரும்போது எத்தனை அதிர்ஷ்டத்தை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நான் கேள்வி கேட்பேன், நீங்க எத்தனை அதிர்ஷ்டத்தை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. 100 அதிர்ஷ்டத்துக்கு மேல ஒரு நபர் பார்த்து உணர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் லைஃப் வேகமா சேஞ்ச் நடக்கும், வேகமா சேஞ்ச் நடக்கும் அப்படின்றதையும் இப்ப சொல்றேங்க. ஸோ அதிர்ஷ்ட யோகம் செஷனுடைய முதல் நாள் வகுப்பு இதோட முடிவடையுது. கரெக்டா நம்ம ஆரம்பிச்சோம் 9 மணிக்கு முடியுது. ஸோ யாருக்காவது கேள்வி இருந்தால் ஒன்லி சாட் பாக்ஸ்ல மட்டும் கேளுங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். மற்றபடி நம்ம இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணோம்னா, நான் அடுத்தடுத்த நாள் கடைசி நாள் நம்ம வந்து கேள்வி பதில் செஷன் வச்சு அதுல கிளாரிட்டி கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எத்தனை கிளாஸ்ல நீங்க வேற ஏதாவது கிளாஸ்ல எல்லாம் கேள்வி இருந்தா கூட அது நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த கிளாஸ்ல இருந்த கேள்வியா இருந்தாலும் நாளைக்கு கிளியர் ஆயிரும், இதுக்கு முன்னாடி எத்தனையோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு கிளியர் ஆயிடும். ஸோ எல்லாருக்கும் நாளைக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் பேரு இட்லி டெக்னிக். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகமும் கிளியர் ஆயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ், கரெக்டா 9 மணி ஆயிடுச்சு, 9:05. ஹவு டு ரெடியூஸ் பேட் ஃபீலிங், எப்படி இந்த கீழ்நிலை உணர்வை குறைக்கிறது. ஒரு நபர் ஒண்ணு பேட் ஃபீலிங்ல இருக்க முடியும், இல்லைன்னா குட் ஃபீலிங்ல இருக்க முடியும். நீங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க ஆரம்பிச்சு குட் ஃபீலிங்ல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பேட் ஃபீலிங்ல எங்க போச்சுன்னே தெரியாம காணாம போயிடும். ஒண்ணு பேட் ஃபீலிங்ல இருக்க முடியும், இல்ல குட் ஃபீலிங்ல இருக்க முடியும். அதிர்ஷ்டம்ன்றத ஒவ்வொன்றும் பார்த்து அந்த அதிர்ஷ்டத்தை உணர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வராது, அதிர்ஷ்டத்தை உணரும் போது உங்களுக்கு வருத்தம் வராது, அந்த டைம்ல உங்களுக்கு பயம் வராது, அந்த டைம்ல உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது, தேவையில்லாத பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க.
ஸோ இது எல்லாமே இந்த ஒன்றை மாத்துறது மூலமா மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். டீச்சர் இருக்கும்போது அங்க போய் கத்துறான், அப்ப என்ன பண்றது சார்? யாரு கத்துறது? சரி, ஓகே. உங்களுக்கு அந்த கடைசி நாள் 3வது நாள் செஷன் வந்து டைரக்டா கேள்வி பதில் கேட்கலாம். அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிளாஸ்ல இந்த செஷன்ல யாராவது சேரணும், இதோட வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி ஒரு டெலகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணி யாரெல்லாம் வந்து விருப்பத்தொகை கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நான் என்ன பண்ணேன் இந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ யாருக்காவது வந்து நாளைக்கு செஷன்ல அவங்க சேரணும் அப்படின்னு சொன்னா அவங்க நாளைக்கு என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு விருப்பத்தொகைன்னு சொல்லும்போது அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ₹1 ₹1 ₹5 ₹10 ₹25 ₹50 நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி ஏன்னா ஃபில்டர் பண்ணிடலாம். உண்மையிலே யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கு, யாருக்கெல்லாம் ஆர்வம் இல்லை அப்படின்றத ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது நாளைக்கு ஜாயின் பண்றேன்னு சொன்னா கூட அவங்க ஒரு விருப்பத்தொகையை போட்டுட்டு அவங்க கலந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த முதல் நாளுடைய வீடியோ கிடைக்கும். உங்க எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு முறை இதை பார்த்து நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக டெலகிராம் குரூப்ல இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்த்து ஒரு முறை கிளியர் ஆயிக்குங்க மறுபடியும். ஓகே, நான் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் கத்துறான், நான் என்ன பண்றது, பேட் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்றீங்க. அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நாள் செஷன் முடியுமோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சொன்னது எல்லாருக்கும் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் இன்னைக்கு சொன்ன இந்த பயிற்சியை பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அடுத்த நாள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியர் ஆயிடும். அடுத்தது சம்டைம்ஸ் பிசிக்கல் பெயின் இருக்கும்போது பேட் ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் சார். கரெக்ட், பிசிக்கலா நம்ம உடம்புல பெயின் இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம செயல்கள் என்னமோ அதை செய்யலாம். டுடே செஷன் நோட்ஸ் கிடைக்குமா? நோட்ஸா? கடைசி நாள் என்னென்ன பயிற்சி பண்ணணும்னு நான் அது ஒரு நோட்ஸா உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அதை நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் கொடுக்குறேன் நான் பயிற்சிகள் மட்டும் என்னென்ன பண்ணணும் நோட்ஸ் கொடுத்துறேன். ஓகேங்க, 9:05 ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு செஷன் எல்லாருக்கும் வந்து ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செஷனா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இப்பவே கமெண்ட்ல போடலாம். மற்றபடி நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம 3 நாள் செஷன் முடிச்சிடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த திங்கள் செவ்வாய் புதன்லாம் ஃப்ரீயா இருக்கும். அப்போ உங்களுடைய கேள்விகள்லாம் நீங்க கேட்டுக்கலாம். சண்டே மேபி நம்ம வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் அப்படியே கூடவே அரேஞ்ச் பண்ணி அதுலேயே சில கேள்விகள் நம்ம கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு செஷன் வர வரைக்கும் உங்களுடைய இந்த அதிர்ஷ்ட யோகம் பயிற்சி, அந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காமலே மாற ஆரம்பிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எது வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதை கரெக்டா அடைவதற்கான ஒரு வழி இது வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் அதிர்ஷ்டம் உதயமாகும். சரிங்க, அனைவருக்கும் அதிர்ஷ்டம் உதயமாகும். தேங்க்யூ. நன்றி. மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.